ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்ச்சனா டைட்டிலை வந்து வின் பண்ணாங்க. அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் பல விமர்சனங்கள். ஒரு பக்கம் அவங்க பிஆர் டீம் வச்சு தான் வின் பண்ணாங்க, அர்ச்சனா எதுவுமே பண்ணலை, சும்மா வந்து அவங்க உள்ளே இருந்தே டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல பேரும் வசைபாடிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் உள்ளேருந்து வந்த பல கண்டஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வந்து அர்ச்சனாவுக்கு டைட்டில் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. ஆனால் உள்ளே இருந்த கண்டஸ்டண்டான நம்ம கானாபாலா இருக்கார் இல்லையா, அவர் அர்ச்சனாவோட டைட்டில் வின் பண்ணதை பற்றி ஒரு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கானாபாலா வெளியில் வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூ வந்து கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்ச்சனா என்ன எஃபோர்ட் போட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு டைட்டில், அர்ச்சனா எதுவுமே பண்ணலைங்க, சும்மா தான் இருந்தாங்க, சும்மா அழுதாங்க 2 வாரமாக, அது பண்ணதுக்கு தான் அவங்களுக்கு டைட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ, இல்லையே அவங்க வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னப்போ, அவங்க வந்து அழுததை பார்த்து கூட நிறைய பேர் வந்து அவங்கள ரொம்ப கிண்டலாக பேசினாங்களா, அதை நினச்சி தான் அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னப்போ, எதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து அழணும், அவங்க என்ன ஃபஸ்ட்டு நாள் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா, அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வரலல்ல, நானும் ஒரு ஜென்னு தான், ஆனால் நானுமே வந்து எல்லா வேலையும் தான் பார்த்தேன், நான் வேலை செய்கிறதுக்கெலாம் வந்து எதுவுமே நான் வந்து சொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து நானும் தான் பாத்திரம் விளக்குனேன், நானும் தான் இது பண்ணேன், ஏன் நான் அழுதனா, அவங்க எதுக்கு அழுகணும், ஃபஸ்ட்டு நடிக்க தெரியும், பாட தெரியும், எல்லா டேலண்ட்டுமே இருக்குது, அவங்க எதுக்கு அழுகணும், இதுதான் அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி, ஸோ அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, மற்றபடி அவங்க ஒரு எஃபர்ட்டும் போடலை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அவர் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு டைட்டில் கிடச்சது அவங்க வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. உங்களிருந்து விடைபெறுது உங்கள் கனகராஜ்.